இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் 200 கோடி மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியல். மணி ஒலித்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 4, 3, 2, 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய வழக்கு 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 12 மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜூன் 11, 12 தேதியில் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து மேட்டூர் அணையினை திறந்து வைத்துவிட்டு சேலத்தில் நடைபெற இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற மாபெரும் கூடலூர் தொரப்பள்ளி அருகே உள்ள இருவயல் தேன்வயல் கிராம பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சி. சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் ஆணையம் செயல்படும் என அறிவிப்பு. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே வீட்டை இடித்து தள்ளிய யானையால் பரபரப்பு. அச்சத்தில் மக்கள் கத்தி கூச்சலிடும் பதபதைக்க வைக்கும் காட்சி. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ சகியா உள்ள போ உள்ள போ உள்ள போ. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை. உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வீட்டின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து சேதம். தொடர் கனமழையால் சோலையாறு பிர்லா நீர்வீழ்ச்சியில் இருந்து கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வால்பாறையில் பெய்த கனமழையால் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கனமழை காரணமாக கம்பம் சுருளி அருவியில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். அருவியின் அருகே மக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல்.
தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியாறு கவியருவியில் காட்டாற்று வெள்ளம். செந்நீரமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடர்கிறது. தேனி மாவட்டம் குரங்கணி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை. கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணையில் இருந்து 16,000 கன அடி தண்ணீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு வருகை. ஆற்றின் வேகம் குறித்து ஆய்வு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் வழக்கத்தை விட அதிகமாக கடல் சீற்றம். 5 அடி உயரத்திற்கு எழும்பிய கடல் அலைகள். சேலம் கோரிமேட்டில் மின்மாற்றி வெடித்து சிதறியதில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதம். அடிக்கடி தீ பற்றுவதாக புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மையூரில் பாஜக சார்பில் நடைபெறும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு வேல் பரிசளித்து வரவேற்றார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். நீங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு வாங்க. போதுமா, மீடியா கவரேஜ் இருக்கணும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,950க்கு விற்பனையாகிறது.
சென்னை திருவான்மையூரில் ஏடிஎம்மில் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன முறையில் பணம் திருட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மூவர் கைது. துபாயில் இருந்து சென்னை வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது லேசர் அடித்ததால் பரபரப்பு. விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. சென்னையில் இருந்து குவைத் புறப்பட்ட விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு. முன்கூட்டியே பழுது கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தேனியில் பருப்பு மில்லில் பணிபுரிந்து வந்த எலக்ட்ரீஷியன் மாடியில் இருந்து விழுந்து பலி. பதபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. தேனியில் பருப்பு மில்லில் உயிரிழந்த எலக்ட்ரீஷியனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மறியல். திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டி. மாடு முட்டியதில் 14 வயது சிறுவன் பலி. 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சென்னை தேனாம்பேட்டை நரசிம்மன் சாலை பகுதியில் நேற்று நள்ளிரவு 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஹெல்மெட் அணியாமல் வந்த இளைஞர் தலையில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கும்மிடிப்பூண்டி அருகே பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பல். சூளகிரி அருகே மேம்பாலம் அமைக்கப்படும் சர்வீஸ் சாலையில் பழுதாகி நின்ற லாரி. தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மதுரை மாவட்டம் தில்லைநாயகபுரம் பத்திரகாளியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் விழா கோலாகலம். பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் வழிபாடு. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.
திருப்பதியில் சுமார் 18 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். கடந்த 2 நாளில் 1,80,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் சுமார் 7 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாகவும் தகவல். குஜராத் மாநிலம் வதோதராவில் ரோட் ஷோ மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. தேசிய கொடிகளை காண்பித்தும் பூக்களை தூவியும் வரவேற்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் கப்பலோடு கடலில் மூழ்கிய கண்டெய்னர்களில் ஒன்று கொல்லம் பகுதியில் கரை ஒதுங்கியது. ராதாபுரம் முகாமில் இருந்த ஆய்வாளர் கலையரசன் தலைமையிலான 30 பேர் கொண்ட மீட்புப் படையினர் கேரளா விரைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகர் முழுவதும் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கியுள்ள வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. இலங்கையின் தென் மாகாணமான மாத்தறையில் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு.